நான் அசிஸ்டன்ட் என்ன சொன்னேன், டேய் கேமரா இல்லை, ஷூட்டிங் இல்லை, நம்ம வாய் சும்மா தானே இருக்கு, கதை பேசுவோம். அப்படி உட்காந்து பேசின கதை தான் விளையாட்டாய் வேலை செய்யுங்கள், வேலை செய்வது போல் விளையாடுங்களும் பாரு எங்கள் மாஸ்டர், எங்கள் குருநாதர். விளையாட்டாக பேசின கதை. போஸ் சொன்னான் ஒரு தடவை, எங்கள் ஊரில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய கை ஒருத்தர் இருக்காரு, அவரை யாருன்னு தெரியாமல் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறப்ப எவ்வளோத்தான் அடிச்சிட்டாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படி சொன்னான். நான் சொன்னேன், அடிச்சுட்டு போனால் அவனை விட பெரிய ஆளாக இருந்தால் நான் சொல்கிறேன். இப்படி ஆரம்பிச்சது சண்டைக்கோழி கதை. 15 நாள் கதை பேசுனா அந்த நிமிஷமே வந்த சீன்ஸ் வந்து படத்துல நகர்த்தவே முடியல எண்டு வரைக்கும். அந்த 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 தக தக தகன்னு வர்றது பார்த்தீங்களா, அப்படி சூடில் பேசும்போது அந்த காரு பலி காட்டுவான்ல, யோ என்னையா வா வா இந்த பையன், அந்த சீன் கதை பேசுகிற அன்னைக்கே வந்துருச்சு. அப்படி பேசின கதை தான். அதனால தான் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஜி சண்டைக்கோழி கமிட் ஆகி ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் தொடங்குது. அதே வருஷம் பிளாப், எந்த வருஷத்தில் பிளாப் சந்திக்கிறானோ அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட். என் லைஃப்பில் 225 நாள் ஓடுது தேவி தேட்டரில். தெலுங்கில் சூப்பர் ஹிட். இந்த படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் வாங்குறதுக்காக சரண் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சிரஞ்சீவி சார் கேட்குறாரு, அல்லு அரவிந்த் சார் ஃபோன் பண்ணுறாரு, என்டிஆர் ரீமேக் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. பாருங்க, அப்படி ஒரு எங்கே பார்த்தாலும் டகா டகா டகான்னு பரவிச்சு சண்டைக்கோழி சண்டைக்கோழி. அவங்க டப் பண்ணி அங்கேயும் சூப்பர் டூப்பர் ஹிட்.